இப்போது ஃப்ளஃபி ஆம்லேட் வித் செரி டொமேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செரி டொமேட்டோவை கிரில் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 15 பல்லு பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அடுத்தது தூள் உப்பு, பெப்பர், நல்லெண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இது எப்படி கட் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த செரி டொமேட்டோ வந்து 1/2 kg இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணுறது எப்படின்னா, இந்த காம்புலேருந்து நீல வாக்கில் கட் பண்ணோம். இந்த மாதிரி கட் பண்ணோம். இது மாதிரி இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோஸ் எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே எந்த ஃபுட்டுக்குமே கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவோம் இல்லையா? நான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்லலை. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் இருக்க மாதிரி. 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன். உப்பும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா திரும்ப நம்ம அந்த ட்ரேல வைக்கும் போது மறுபடியும் போடுவோம், அதனால போதும். இது மாதிரி போட்டுட்டு இதை வந்து இது நார்மல் டொமேட்டோவை விட இந்த செரி டொமேட்டோ வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்குது. கட் பண்ணும்போதே ஜூஸ் வெளியில் வருது. இதை வந்து இப்படி குலுக்கி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஏதாவது கரண்டியோ என்ன இது பண்ணாலும் அந்த ஜூஸ் வந்து வெளியில் வருது. இந்த மாதிரி பண்ணிட்டா இது எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம மிக்ஸ் ஆகிட்டு இந்த மசாலாவை வந்து நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக உப்பு ஓரளவுக்கு இருக்கா, ஒரு 1/2 இது இருந்தால் போதும். ஏன்னா மறுபடியும் இதெல்லாம் போடும்போது நான் ஒவ்வொரு டொமேட்டோ மேலேயும் வைப்பேன். அப்போ அந்த உப்பும் சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு உப்பு ஜாஸ்தியாகிடக்கூடாது. இப்போ இந்த இதில் மிக்ஸ் பண்ண உப்பை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 1/2 உப்பு இருக்க மாதிரி இருக்குது, போதும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த பூண்டு கூட நம்ம இந்த கொத்தமல்லி தழை, அடுத்தது கொஞ்சம் பெப்பர், ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்க மாதிரி. அடுத்தது உப்பு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன்லேயும் 1/2 இருக்க மாதிரி. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த செரி டொமேட்டோவை இதில் இந்த பிளேட்டில் பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஓடிஜியை 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டொமேட்டோவை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணும்போது இதில் நம்ம க்ரீஸ் பண்ண வேண்டாம் இந்த ட்ரே, ஏன்னா இதுலேயே நம்மளுக்கு வந்து எண்ணெய் இருக்குது. இப்போது சிங்கிள் லேயராக அரேஞ்ச் பண்ணணும். இது மாதிரி 1 by 1 வைக்கணும். இப்போது இந்த ட்ரேல அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அந்த மீதி அதிலிருந்து அந்த பாத்திரத்தில் இருந்த ஜூஸை வந்து இது கூடயே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு டொமேட்டோ மேலேயும் வைக்கணும். கொஞ்சம் பொறுமையாக அரேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்டான கிரில்டு செரி டொமேட்டோ கிடைக்கும். இது மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இது ஸ்பூனில் வைக்க முடியல, அது மாதிரி ஒரு பிஞ்ச் அப்படி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சாதான் ஈஸியாக இருக்குது. அதனால் நம்ம கையே யூஸ் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணியாச்சு, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இப்போது இது மேலே நம்ம வந்து இந்த பெப்பரை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். லைட்டாக, ஏன்னா முன்னாடியே நம்ம வந்து பெப்பர்லாம் போட்டிருக்கோம், ரொம்ப காரமாயிடக்கூடாது. இந்த க்ரஷ்டு பெப்பர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். போட்டாச்சு. ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நான் ப்ரீ ஹீட்க்கு வந்து 200 டிகிரி செல்சியஸில் டபுள் பேக்கிங்கில் 15 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அப்போது சென்டர் பாயிண்டில் வைக்கணும். சேம் 200 டிகிரி செல்சியஸ் டபுள் பேக்கிங் 20 மினிட்ஸ். இப்போது ஃப்ளஃபி ஆம்லேட்டுக்கு தேவையானது என்னென்னா, முட்டை எடுத்துக்கிட்டோம், மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள். இப்போது இந்த முட்டையில் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுக்கணும். இப்போது வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து வச்சாச்சு. இப்போ நம்ம மஞ்சக்கருவில் இப்போது அந்த எத்தனை முட்டை போட்டிருக்கோமோ அத்தனை முட்டைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்,
போட்டுக்கலாம். எப்பவுமே மஞ்சள் நம்ம எல்லாத்துலேயும் போடுவோம் இல்லையா, நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரிக்கும்போது நல்லா கவனமாக பிரிக்கணும். அந்த வெள்ளைக்கருவில் ஒரு பிட்டு மஞ்சக்கரு மிக்ஸ் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து அந்த வெள்ளைக்கருவை வந்து நம்ம பீட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து அந்த ஹை பீக் வராது, அந்த நுரை வந்து நிறைய பொங்கி வராது, கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒவ்வொரு முட்டையாக நம்ம தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணலாம். இனி இந்த வெள்ளைக்கருவை நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம். அந்த வெள்ளைக்கருக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும் இல்லையா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹை பீக் வர வரைக்கும் பீட் பண்ணணும். ஆனால் லோ ஸ்பீடில் தான் பண்ண போகிறேன். பாருங்க, இன்னும் ஸ்டிஃபாக இல்லை, அப்போ இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். இப்படி இப்படி கமத்து பார்த்தோன்னா கொஞ்சம் மூவ் ஆகுது, அதனால இன்னும் கொஞ்சம் அது வந்து அசையாமல் இருக்கணும், அது அளவுக்கு பண்ணணும். இப்போ டைம் முடிஞ்சிருச்சு, செக் பண்ணலாம். 20 minutes முடிஞ்சுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் பல்ஜாய் வந்த மாதிரி இருக்கு, இன்னும் அது வந்து சுருங்கலை. அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 10 minutes சேர்த்து விடலாம். இப்போ 10 minutes அதே டபுள் பேக்கிங்ல வச்சிருக்கேன். ஒரு ஷார்ப் பீக் வந்துருச்சு, ரொம்ப பீட் பண்ண வேணாம். இப்படி கொட்டினோன்னா வரல, அப்படியே தான் இருக்கு. அதான் கரெக்டான பதம். கடாய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் தான் இந்த ஃப்ளஃபி ஆம்லேட் வந்து கொஞ்சம் நல்லா வரும். பட்டர் நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஞ்சக்கரு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணி இது பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லா பக்கம் வரணும். இப்போ இது 10 minutes ஆயிடுச்சு இந்த செரி டொமேட்டோ. இப்போ செக் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு தக்காளிக்கும் தகுந்த மாதிரி டைம் வேரி ஆகும். இதுக்கு வந்து இவ்வளோதான் நம்ம கரெக்ட் டைம்னு சொல்ல முடியாது. இன்னமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜாகி இருக்க மாதிரி இருந்துச்சு அப்பளையே, இப்போ உள்ள கொஞ்சம் சுருங்கி இருக்கு, அதனால இன்னும் ஒரு 5 minutes வைக்கலாம். பார்ப்போம் நம்ம, இல்லைன்னா இன்னும் ஒரு 10 minutesல சரியாயிடும். ஆனால் நாம இப்போ வந்து 5 minutes மட்டும் நான் வைக்கிறேன். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட்டை வந்து போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இது மேலே அப்ளை பண்ணலாம். இதை போட்டுட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லிட்டை வச்சுட்டு ஒரு 5 minutes சிம்மில் இருக்கட்டும். 5 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். நான் ஒன்று மறந்துட்டேன், இது மேலே வந்து நம்ம காரத்துக்கு பெப்பர் தூவி விட்டுக்கலாம். பெப்பரோ இல்லை மிளகாத்தூளோ தூவி விட்டுக்கலாம். உடனே க்ளோஸ் பண்ணிடலாம். டைம் முடிஞ்சது, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த ஸ்கின் எல்லாம் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கு. இதோட போதும். இந்த சூட்லேயே கொஞ்சம் அது வேகும். அது வரைக்கும் ஒரு 1 minute கழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 minutes முடிஞ்சிருச்சு. இதுக்கு இது எடுத்துடலாம். இந்த ஸ்பாச்சுலா வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். சரியா வருது. அப்போ
கட் பண்ணலாம். ஃப்ளஃபியான ஆம்லேட் வந்து கட் பண்ணியாச்சு. அது மேலே செரி டொமேட்டோ வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போது ஃப்ளஃபி ஆம்லேட் வித் செரி டொமேட்டோ ரெடி ஆயிடுச்சு.